வெல்கம் டு ஆர். நம்ம அக்கௌண்டன்சியில் இன்றைக்கி வந்து செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு தியரி மட்டும் பார்க்கலாம்ப்பா. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு ஒரு சொத்து கணக்கு வகையை சார்ந்தது. அப்போ நீங்கள் இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் படிக்கும் பொழுதே சொத்து கணக்கோட ஃபார்முலா என்னது? உள்வருவனவற்றை பற்று செய்க, வெளி செல்வனவற்றை வரவு செய்க. அப்போ உள்வருவனவற்றை பற்று செய்கனா எதெல்லாம் பெறுதல்களோ அதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம்? பற்று பக்கம் வச்சிடறோம். எதெல்லாம் செலுத்தல்களோ அதை என்ன செய்கிறோம்? வரவு சைடு வச்சிடறோம். வெளி செல்வன அதாவது செலுத்தல்கள் அதை வந்து என்ன பக்கம் வச்சிடறோம்? வரவு சைடு வச்சிடறோம். சரியா? பெறுதல்கள் செலுத்தல்கள் கணக்கில் பதிவு செய்யப்படும் பெறுதல்கள் செலுத்தல்கள் எந்த தன்மை உடையதுன்னா, நம்ம என்ன செய்வோம்? பெறுதல் செலுத்தல் கணக்கில் நான் கணக்கு சொல்லும் போதே உங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எதை மைண்டில் வச்சுக்கணும்? ரொக்கம் சார்ந்ததை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். உள்ளே வரதெல்லாம் பற்று பக்கம், பெறுதல் பக்கம், வெளியே போகிறதெல்லாம் செலுத்துதல். அதனால் வரவு சைடு நம்ம என்ன செய்வோம்? பதிவு செய்வோம்னு சொல்லியிருக்கிறோம். சரியா? அப்போ இது வந்து அது வருவாயினமா முதலினமா அப்படிலாம் நம்ம பார்க்க மாட்டோம். ரொக்கம் சார்ந்ததாக இருக்கணும். அது மட்டும் தான் என்ன செய்வோம்? நம்ம பதிவு செய்வோம். அப்போ வருவாயினம் மற்றும் முதலின தன்மை உடையது. சரியா? தேர்ட் ஒன், பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கின் இருப்பு காட்டுவது. லாஸ்ட்டில் நம்ம என்ன செய்வோம்? அந்த பெறுதல் செலுத்தல் கணக்கில் பெறுதல்கள் எல்லாம் பற்று சைடெல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கிடுவீங்க, வரவு சைடெல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கிடுவீங்க. இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு தொகை ஒன்று ரொக்க இருப்புன்னு எழுதுவீங்க அல்லது வங்கி இருப்புன்னு எழுதுவோம். அப்படி தானே? அப்போது நம்மளுக்கு இதுக்குரிய ஆன்சர் என்னது? அந்நாளைய ரொக்கம் மற்றும் வங்கி இருப்பு. சரி, அடுத்து ஃபோர்த் ஒன் பாரு, வருவாய் மற்றும் செலவின கணக்கு. இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொன்னீங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ இது வந்து என்ன கணக்கு வகையை சார்ந்தது? பெயரளவு கணக்கு. பெயரளவு கணக்குடைய ரூல்ஸ் என்னது? செலவுகளையும் நட்டங்களையும் பற்று செய்க, வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு செய்க. சரியா? அந்த ரூல்ஸோடு சேர்த்து மைண்டில் வச்சுக்கோ. அப்போ தான் கணக்கும் உங்களுக்கு அப்படியே மனசில் நிற்கும். மனப்பாடம் பண்ணாதீங்க, தயவு செய்து மனப்பாடம் பண்ணாத, மறந்து போகும், அது உனக்கு கை கொடுக்காது. சரியா? ஃபோர்த் ஒன், வருவாய் மற்றும் செலவின கணக்குடைய ஆன்சர் என்னது? இது ஒரு பெயரளவு கணக்கு. சரியா? அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாரு, வருவாய் மற்றும் செலவின கணக்கு தயாரிக்கப்படுவதன் மூலம் கண்டறியப்படுவது. உனக்கு என்ன கண்டுபிடிப்போம்? நம்ம செலவை விட வருமானம் அதிகமாக இருந்தால் உபரி, செலவை விட வருமானம் கம்மியாக இருந்தால் பற்றாக்குறை. சரியா? அப்போ இதில் என்ன கண்டுபிடிப்போம்? உபரி மற்றும் பற்றாக்குறை கண்டுபிடிப்போம். பின்வருவனவற்றில் எது வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பதியப்படுவது இல்லை? இப்போ இதில் எதுன்னு பாருங்கள். செய்தித்தாள் விற்றது, செயலாளருக்கு வழங்கிய மதிப்பு, இதெல்லாம் வந்து நம்ம வருவாய் செலவின கணக்குனாலே என்ன சொல்லியிருக்கிறோம்? சின்ன சின்ன அடிக்கடி நான் உங்களுக்கு வந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும், அடிக்கடி நீங்கள் செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதெல்லாத்தையும் என்ன செய்வோம்? நம்ம வருவாய் செலவின கணக்கில் பதிவு செய்வோம். ஆனால் அறைகளின் விற்ற தொகை அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு முதலீன வரவு. அப்படி தானே? முதலீன வரவு. முதலீன வரவுனா நம்மளுக்கு என்னது? இது வந்து அடிக்கடி நிகழக்கூடியது கிடையாது. சரியா? எப்போவாவது தான் நிகழும். அதான் முதலீன வரவு. அறைகளின் விற்ற தொகை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இதில் பதிவு செய்ய மாட்டோம். சரியா? செவன்த் ஒன், நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தா இன்னும் பெறாதது அப்படின்னா என்ன அர்த்தம்? நடப்பாண்டில் வந்து உங்களுக்கு 5000 ரூபாய் வர வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் வர வேண்டியது இருக்குது, ஆனால் இன்னும் உனக்கு வரல. அப்போ அதை நீங்கள் என்னவா நினைப்பீங்க? வர வேண்டியது இருக்குது, நம்மளுக்கு ஒரு 5000 ரூபாய் இந்த மாதம் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு தானே நினைப்பீங்க. அப்போ அது ஒரு சொத்தாக தானே நினச்சிக்கிருவீங்க. அப்போ நடப்பாண்டில் பெற வேண்டிய சந்தை இன்னும் பெறாதது என்னது? ஒரு சொத்து. உயில் கொடை ஒரு அப்படின்னா உயில் கொடைனா என்னது? இப்போ நிறைய நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு குழந்தைகளுக்காகவோ அல்லது ஒரு ஹாஸ்பிட்டலுக்காகவோ அவங்களுடைய சொத்தவே வந்து ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுருவாங்க. ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொத்தை ஃபுல்லாக எழுதி வச்சுட்டாங்களே, லாஸ்ட்டில் உயில் எழுதி வச்சுட்டாங்க, உயிலில் எழுதியிருக்கிறாங்க, இது வந்து இந்த குழந்தைகளோட படிப்பு செலவுக்காக போகும் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அதுதான். அப்போ அது என்னது? முதலீன வரவு. இது அடிக்கடி நிகழக்கூடியது அல்ல, எப்போயாவது ஒரு நேரம் தான் வரும். அதனால் அது உயில் கொடைங்கிறது என்னது? முதலீன வரவு. அடுத்து 9 பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பெற்ற நன்கொடை. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பெற்ற நன்கொடை என்னதுப்பா? முதலீன வரவு. குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பெற்ற நன்கொடை. இதுவும் அதே மாதிரி தான். ஒரு வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவோட என்ன செய்கிறது? கொடுக்கறது. அதுதான் என்ன சொல்கிறேன்? நன்கொடைங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பெற்ற